அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கால்ல பாத எரிச்சல் இருக்கு, நம்னஸ் இருக்கு, வலி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக சக்கரை நோயாளிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அங்க வந்து வலி இருக்கும், மதமதப்பு இருக்கும், நம்னஸ் இருக்கும், வலி இருக்கும். இந்த கால் பாதத்துல சொல்றேன், கால் பாதத்துல வலி இருக்கும், நம்னஸ் இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா அங்க உள்ள ரத்த குழாய்கள் சுருங்கி போயிருக்கும், ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கும். ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கிறதுனால இங்க நம்னஸ் இருக்கும், பெயின் இருக்கும். ஸோ இதோட ஏஜ் ஃபேக்டர் வயசாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ரத்த ஓட்டம் வந்து கம்மியாயிரும். கால் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா சுருங்கி போயிடும், சுருங்கி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மதமதப்பு வலியை போக்குவதற்கு மிக மிக அற்புதமான புள்ளிகள் வந்து 8 புள்ளிகள் இருக்கு. அதுதான் எக்ஸ்ட்ரா 36 அப்படிங்கிற புள்ளிகள். அந்த புள்ளி எங்க இருக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ EX 36 மொத்தம் 8 புள்ளிகள் இருக்கு. 8 புள்ளிகள் இருக்கு. அங்க என்ன சொன்னா இந்த 1 2 3 4 இதுதான் எக்ஸ்ட்ரா 36 பாயிண்ட். இது அந்த காலிலே இருக்கு, அந்த காலிலே இருக்கு. ஸோ இந்த புள்ளிகள்ல இந்த 8 புள்ளிகள் போடுறப்ப இந்த கால் பாதத்துல வந்து மரமரத்தப்படுறது, எரிச்சல் இருக்கிறது, உணர்வின்மை இருக்கிறது, வலி இருக்கிறது, குத்தல் வலி, பிரிக்கிங் சென்சேஷன், ஸ்டிச்சிங் சென்சேஷன் இருக்குன்னு சொன்னா அதை போட்டீங்கன்னா உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். அக்குபஞ்சர் படிக்காதவங்க அக்குப்ரெஷர் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் பேனாவுடைய முனை வச்சு நீங்க வந்து படிக்கலாம். அந்த பேனாவை யூஸ் பண்றப்ப அந்த நிப்பு அந்த பக்கம் கொண்டக்கூடாது, பின்பக்கம் படிக்கணும், வலிக்காது. ஆனால் நீங்க அக்குபஞ்சர் கட்டை இருக்கு, அக்குபஞ்சர் ராட் இருக்கு. இது யாராச்சும் சொல்லி நீங்க வாங்கிட்டு அதுல வந்து நீங்க பண்ணீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு நான் எப்படின்னா டெமோ நீல் பண்றேன். அப்புறம் வந்து நான் வந்து அக்கு ராட் வச்சு அக்கு கட்டை வச்சு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஸோ இங்க ஒரு பாயிண்ட், இது ஏற்கனவே SP41 போட்டோம். அடுத்து வந்து இங்க ஒரு புள்ளி இருக்கு, அடுத்து இங்க ஒரு புள்ளி இருக்கு. இது 4 புள்ளிகளை தான் நம்ம வந்து பண்ண போறோம். இப்போ வந்து வர்மக்கட்டை வச்சு பண்றது நான் சொல்லி தரேன். அப்படிங்கிற புள்ளியை பார்க்க வரும். இந்த எக்ஸ்ட்ரா 36ங்கிற பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் மிக முக்கியமாக உங்களுக்கு வந்து எதுக்கு பயன்படும்னு சொன்னா கால்ல வந்து மதமதப்பு, எரிச்சல், ப்ரீக்கிங் சென்சேஷன் அது மாதிரி தான் நல்லா போகும். அதுக்கெல்லாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது இல்லாம பக்கவாதம் வந்து கால் நடக்க முடியாம இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதனால இந்த எக்ஸ்ட்ரா 36 வந்து மொத்தம் 8 புள்ளிகள் எங்க இருக்குன்னு பார்த்தா இங்க பாருங்க. இங்க பாருங்க, 1 2 3 4 இது வந்து எக்ஸ்ட்ரா 36. இது 2 கால்ல இருக்கும். அப்ப மொத்தம் 8 புள்ளிகள். எந்த கால்ல வந்து பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த காலில் வந்து நீங்க அழுத்தம் கொடுத்தாலோ அல்லது அக்குபஞ்சர் செஞ்சாலும் அது சரியா போயிடும். இது மெயினா வந்து பிரிக்கிங் சென்சேஷன், அதாவது காலில் வந்து குத்தல் வலி இருக்கு, ஸ்டிச்சிங் பெயின் இருக்கு, மதமதப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த புள்ளியை நீங்க வந்து அழுத்தம் கொடுப்பதன் மூலமாகவோ அல்லது அக்குபஞ்சர் சரி மூலமாக சரியா போயிடும். இதை செஞ்சு பாருங்க. இத்துடன் நம்ம இந்த 18 மேஜிக் பாயிண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க போன் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாக கேட்கலாம். இந்த வரைக்கும் நீங்க ஒத்துழைப்பு கொடுத்து பொறுமையாக இருந்து இந்த வகுப்பு வந்து நல்லா நடத்தி கொடுத்தவங்க அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆனா ரீயூசபிள் காட்டன் நாப்கின் பெண்ணுக்கும் நல்லது, மண்ணுக்கும் நல்லது. ஆனா நண்பர்கள், நேசம் நேயர்களே வணக்கம். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம நேசம் ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயில பயன்படுத்தினு சொன்னால் முடி உதிர்வது தடுக்கும், முடி முளைக்க ஆரம்பிக்கும், முடி திக்கா இருக்கும், பளபளன்னு இருக்கும், டேண்ட்ரஃப் வந்து போயிடும். சோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நேசம் ஷாம்பு. இதை வந்து ஆலோவேரா ஷாம்பு. இதை பயன்படுத்துறதுனால முடி பளபளப்பாக இருக்கும், டேண்ட்ரஃப் போயிடும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும், முடி உதிர்வதை தடுக்கும். அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிளாக் ஹென்னா பவுடர். இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னா இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு டை அடிச்சது மாதிரி தெரியாது. 100% நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்க பின்விளைவுமே கிடையவே கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேசம் மூலமாக 4 புத்தகங்கள் எழுதியிருக்கோம். இது ஒரு புத்தகம். இந்த புத்தகத்துல அக்குபஞ்சரை பத்தி A to Z இருக்கும். அடுத்து வந்து இது டிப்ளமோ அக்குபஞ்சருக்காக வடிவமைக்கப்பட்டது. இன்னும் 2 பாத்தீங்கன்னா அனாட்டமி பிசியாலஜி, இன்னொன்னு வந்து கேள்விப்பதில். இது 4 புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வளர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சந்திப்போம் அடுத்த வீடியோ.